Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்ககிட்ட ஒரு கவிஞர் ஒளிந்து கொண்டிருப்பதை எப்போ நீங்கள் உணர்ந்தீங்க? இல்லை, நன்னிலத்தில் ஓடியன்னு ஒரு தியேட்டர் திறந்தாங்க. அப்போ பாலச்சந்தர் சாரும் ரஜினிகாந்தும் வந்தாங்க. அதற்கு நான் ஒரு வரவேற்பு கவிதை படித்தேன். கண்ணசைத்தால் கவிதை அங்கு உருவாகும், பாலச்சந்தர் கண்ணசைத்தால் கவிதை சென்னையிலே உருவாகும், நீ என்னை பார்த்து கண்ணசைத்தால் என் கற்பனையில் கவிதை வெள்ளம் கோடி வரும், அது உன் கண் தயவால் உன் கணநேர கண் தயவால் கலையுலகில் நாளை ஒரு கோடி பெறும், சம்மதமா நான் அங்கு வர சம்மதமா, பூவெடுத்து மென்மையிட்டு பொன் அணைய பொருளையிட்டு பாவெடுத்து தமிழ் உரைக்க வல்லவன், தேன் பாகனைத்தும் தமிழில் தரும் நல்லவன், கூடமிதில் பாயலிட்டு கோவி இவன் குரல் கொடுத்து பாடம் ஒன்று சொல்லுகின்ற பாங்கிலே இவன் பாடுவான் தன் பாடலை தென் பாகிலே, சம்மதமா நான் அங்கு வர சம்மதமானு அந்த சபையை ஈர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கவிதையை பாட்டினோன்னு அவர் பாட்டு கேட்டார், நல்லா இருக்குன்னு போயிட்டார். நான் அவரை குறிவைத்து அந்த அந்த சபையில் வரவேற்பு கவிதை படித்தேன். உடனே நீ இல்லாமல் சினிமா உலகமே காத்து கிடக்குது அப்படின்னு இருக்கிற நண்பர்கள்லாம் கொடி செய்ய விட்டு, அப்போ அந்த ஊரில் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்தாங்க. அவங்க நீங்கள் தான் கண்ணதாசன், நீங்கள் தான் வாலி அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. சரின்ட்டு அவங்கள நம்பி இங்கே சென்னைக்கு வந்தேன். வந்தால் அது ரொம்ப டுபாக்கோர் கம்பெனின்னு தெரிஞ்சிச்சு. வந்தோடனே நான் போட்டிருந்த செயினை மோதிரத்தெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. ஆகா, இது சரியாக வராதுன்னு இப்போ ஊரில் பாராட்டு விழா நடத்தி அனுப்பி விட்டாங்க சென்னைக்கு. திரும்பி தோல்வியோடு எப்படி போகிறது? அப்புறம் அங்கேருந்து முயற்சிகள் பண்ணி மக்கள் குரல் ராம்ஜிக்கிட்ட அறிமுகமாகி சிறை படத்தில் பாட்டு எழுதி இன்றைக்கு வரைக்கும் 400-500 படங்கள் பாட்டு எழுது. முதல் படத்துக்கு நீங்கள் பாட்டு எழுத போனதே மிகப்பெரிய போராட்டம்னு கேள்விப்பட்டேன். முதல்ல பாடி லாங்குவேஜ் நமக்கு டோட்டலாக தப்பு. நான் காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை, கருப்பாக இருக்கிறேன், அம்மா வார்த்த முகம்னு எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன். நான் வந்ததே என்னுடைய சினிமாவுக்கு என்னுடைய முதலீடு 130 ரூபா. அப்போ ஒயிட் சஃபாரி போட்டுக்கிட்டு மக்கள் குரல் ராம்ஜிக்கிட்ட நான் இந்த அப்சரான்னு எங்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைரக்டர் ரகு புத்திசாலி பைத்தியம் எடுத்த ரகு, அங்கே நலிவுற்றோர் சங்கம் மாதிரி நிறைய பேர் அங்கே போய் வாய்ப்பு கேட்போம். அப்போது ஒரு கவிதை ஏதோ பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் டீ கடையில். அப்போ பக்கத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு தூரம் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய பார்வை என்னமோ ஒரு மாதிரி கெத்தாக இருந்துச்சு. என்னன்னு நினச்சேன். தம்பி நீங்கள் யாருன்னாரு. கவிஞர் சந்திரசேகரன். அப்போ எனக்கு சந்திரசேகரன், என்னுடைய இயற்பெயர் சந்திரசேகரன். அப்படியா, என்ன இனிமையாக பேசுனீங்களா, அந்த இனிமைங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதி கொடுங்கனாரு. உடனே தாலாட்டி பாலூட்டி தண்டமிழில் சீராட்டும் தாயாருக்கு தன்மகவே இனிமை, தினம் நீராட்டி சீராட்டி இருக்கும் பிள்ளைக்கு தன் வீணாக வாழ்நாளை வீணாக்கும் கவிஞனுக்கு வெறும் சோறு கிடைத்தாலும் இனிமைன்னு எழுதினேன். இந்த பையன் சாப்பிடாமல் புலம்பிகிட்டு இருக்காப்புல இருக்குன்னு 2 பட்டர் பிஸ்கட்டையும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்றேன் வாங்கினார். இப்போ ஏன் பிரச்சனை, ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாங்கிறது ஓகே, ஆட்டோவுக்கு யாரை காசு கொடுக்குறதுன்னு ஏன் பிரச்சனை, அது சொல்கிறதா இல்லையாங்கிறது. ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா இறங்கிட்டு கட் பண்ணுங்க ஆட்டோன்னு சொன்னால் சரின்ட்டு அப்படி இருந்தால். ஆனால் பெருந்தன்மையாக மக்கள் குரல் ராம்ஜி என் முகத்தை வச்சுட்டு அவர் ஜோதிடம்லாம் பார்த்துட்டாரான்னு தெரில. ஆனந்தி ஃபிலிம்ஸை அழைச்சிட்டு போனாங்க. ஆனந்தி ஃபிலிம்ஸ் அழைச்சிட்டு போய் வாய்ப்பு கொடுக்க சொல்கிறாங்க. அங்கே ஆர்சி சக்தி உட்காந்துருக்கார். அவர் என்னை வரவேற்ற விதமே 2000% சரியில்லை. காரணம் அவருக்கு புலமைப்புத்தன் தான் வேணுங்கிறது அன்றைய அவருடைய மனநிலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா. ஒருத்தவங்களுக்கு சரவணபவன் ஹோட்டல் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஹோட்டல், தப்புன்னு சொல்ல முடியல. அப்போ எனக்கு அது கோபமாக மாத்திரமாக இருந்திருக்கும். மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி இருக்கிறாரு. அவருங்க யாரோ வைர முத்துன்னு ஒரு பையன் எழுதுற ஆரம்பிப்பா, நல்லா எழுதுற ஆரம்பின்னு அந்த பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. 9 கிரகமும் எனக்கு எதிராக இருக்குது. ஒரு கிரகம் இல்லைன்னா அதில் ஆனந்த் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் மோகன் நடராஜன், உங்கள் நண்பர்கள். அவங்க மோகன் ஒரு கவிஞரை சொல்கிறார், நடராஜன் ஒரு கவிஞரை சொல்கிறார். யாருமே என் பேரை சொல்லலை. இதில் நான் இந்த சஃபாரி போட்டுட்டு தாழ்வு மனப்பான்மையை மறைக்கிறதுக்கு அப்படி நான் ஒரு பெரிய ஆள் யுக புருஷன் காட்டிக்கணும்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்தேன். எனக்கு இந்த சினிமா லாங்குவேஜ் நேராக மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே பேண்ட் சட்டை போட்டுட்டு இங்கே வந்ததில் எப்படி எனக்கு சினிமா லாங்குவேஜ். அப்போது உட்காந்தோடனே அவர் எம்எஸ்வி என்ன வேகமாக பாட்டு எழுதுவீங்களான்னு கேட்டார். நான் என்ன சொல்லியிருக்கணும், முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. முத ஹார்மோனியத்தை கிட்டக்க அப்போ தான் நான் பார்க்குறேன். நாடகத்தில் மேடையில் இங்கே இருந்தால் பார்த்ததை ஒழிஞ்சு
இருந்தாலும் நம்ம வாய்ப்பு போயிடக்கூடாது. அது பொய்யான ஒரு பக்குவம் இல்லாத தன்மையினால் உங்கள் டியூனோட வேகமாக எழுதுவேன். அப்பா நான் ஏதாவது எதாவது அந்த சொந்த காசில் சூன்யம் வைக்கிற மாதிரி அவர்கிட்ட போய் டியூனோட வேகமாக ஒரு மேதை யுக புருஷர்கிட்ட உடனே அப்படியே பார்த்தாரு. எனக்கு அது நான் எம்எஸ்வி ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி நான் அவரை பார்க்குறேன். அப்போ கீழே அனுமந்தராவுன்னு ஒரு மிருதங்க வித்துவார். தம்பி ஒரு நிமிஷம் வாங்கினார். இது உருப்படாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் போல. கையை பிடிச்சிட்டு நேராக அழைச்சார். அது மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் அந்த கபாலீஸ்வர் காலனின்னு அதில் தான் கம்போசிங். சாய்பாபாட்ட போய் இந்த பையன் ஏதோ வருவாங்கிற மாதிரி என் மனசு சொல்லுது, இவனை நீங்கள் திருத்துங்கன்னு அந்த சாய்பாபாட்ட வேண்டிக்கிட்டு விபூதியை வச்சு, தம்பி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. சரிங்க அப்படின்னு. நான் அவ்வளோ வீணாக முரட்டுத்தனம் பண்ணுறவன் இல்லை. ஆனால் நான் அந்த என்னுடைய சூழ்நிலையில் நான் பெரிய மனுஷனாக காட்டிக்கிட்டு அவங்க பயப்படுவாங்கன்னு நான் நினச்சிட்டேன். எனக்கு இந்த ஃபோக்கஸ்லாம் தெரியாது. அப்புறம் வந்தோடனே எம்எஸ்சி இந்த ஒரு சிங்கம் இசை சிம்மா அப்படி உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்துச்சு. உத்து பார்த்துட்டு தாரான தத்த தரத்த தத்த தரத்த தரத்த தரத்தாரான்னார். என்ன சொல்கிறாரு அவர்? ஏதோ ஆசைக்கு பாடிக்கிட்டு இருக்காரு, நமக்கு என்ன சம்மந்தம்ட்டு நான் பாட்டு உட்காந்தேன். அனுமந்தராவ் சொன்னார், இதான் சார் தத்தகரன். தத்தகரமாக அடையா முடுங்கையா, நான் ஊருக்கு நன்னிலம் போய் இருக்கிற நிலத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். ஏன்னா இது என்னன்னு கேட்குறதே புரியலையே. இல்லை தம்பி முயற்சி பண்ணுங்கன்னார். அப்போ ராசாத்தி ரோசா பூவே வெட்கம் வெட்கம் ஏனோ இன்னும் மலர்ந்து வாடி அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் திருட்டு கோழி அப்படின்னார். ஏற்கனவே காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவன்ட்ட போய் திருட்டு கோழின்னா பாரியா நம்மளை தான் அவர் சொல்கிறாரு, இவரை உண்டு இல்லைன்னு இன்றைக்கி பண்ணிடுறது. அந்த மனநிலை தான் என்னுடைய மனநிலை. அப்போ அவர் அளவுங்கிறார். என்ன சார் திருட்டு கோழிங்கிறாருன்னு? திருட்டு கோழிங்கிறது அளவு. அவர் அனுமந்தராவ் தரட்டடாரா அப்படின்னா உடனே மலர்ந்து வாடி மகிழ்ந்து வாடி நெகிழ்ந்து வாடின்னு அப்படியே மறந்து வாடின்னு சொன்னேன். டக்குன்னு எல்லோரும் எழுந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. எனக்கு நான் மட்டும் உட்காந்துருக்கேன். ஹார்மோனியமும் நானும் உட்காருக்கேன். இந்த பையன் எழுதிடுவான், நாளைக்கு ரெக்கார்டிங்னாங்க. வேறு உடனே நான் என்னென்னா கற்பனை பண்ணி இதில் ஒரு பணம் ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கிது. அதை வச்சுக்கிட்டு நம்ம எஸ்டேட்டு கொடைக்கானலாம் ஊட்டி என் கன்ஃபியூஷனு என்னென்னா டக்குன்னு 1 லட்ச ரூபா பாட்டு ஓகே, இடம் வாங்குறது. மறுநாள் ஏவிஎம்மில் சரணம் கம்போசிங் இப்போ மாதிரி கிடையாது இல்லையா, உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் ஒரு பல்லவி அப்புறம் சரணம் மறுநாள் அங்கே சரணம் போனால் அங்கே புலவி பித்தனுங்க இருக்கார். எனக்கு ஒன்றும் புரியல. நான் உள்ளார போகிறதா வெளில போகிறதா. அப்புறம் அவர் ஏதோ பக்கத்தில் வேலைக்கு வந்தவர் எம்எஸ்விக்கு ஒரு வழக்கு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ மறுபடியும் அங்கே சரணம் போட்டாங்க. அப்போ அதுக்கு நான் அங்கேயே எழுதி கொடுத்துட்டேன். அது ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணிட்டு திரும்பி என்னை இறக்கி விடப்ப அவங்க காரில், சார் நாளைக்கு ரெக்கார்டிங்க, கொஞ்சம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுங்கன்ட்டாங்க. நைட்டு பூரா கண்ணு முடிச்சு ஒரு 100 பல்லவி 100 சரணத்தை எழுதினேன். ஏன்னா இப்படியாவது வாழணுங்கிற பிரச்சனை. ஜெமினியில் ரெக்கார்டிங் என்கிட்ட ஒரு 7 ரூபா பணம் இருந்துச்சு. நான் அப்போ மேற்கு மாம்பலத்தில் அந்த சீனிவாச தியேட்டர் பக்கத்தில் எல்லையம்மன் கோயில் 7 ரூபாயில் டிஃபன் சாப்பிட்டா 5 ரூபா போயிடும். 2 ரூபா எப்படி போகிறதுன்னு தெரியாது. அதனால் இங்கேருந்து நான் ஜெமினிக்கு நடந்து போனேன். ஒயிட் சஃபாரி போனேன். ஆனால் அந்த எந்த டோரில் ஏதாவது கதவை திறந்துட்டோம்னா ஏதாவது திட்டி யாராவது பாட்டை கெடுத்துருவாங்களோ. அதனால் அங்கே போய் யாரை கேட்குறேன்னு தெரியாமல் காலையில் 7 மணிக்கு போனோன்னா யாரும் ஒருத்தரும் பார்க்கல. அப்போ எடிட்டர் வெள்ளச்சாமின்னு ஒரு தம்பி, யார் தம்பி நீங்கள் காலையிலேருந்து ஜெயிக்கீங்கன்னாரு. என்னென்னா நான் பாடலாசிரியர் அப்படின்னு. அப்படியா, எந்த படத்தில் எழுதிங்க? சிறை படத்தில் இன்றைக்கி என் பாட்டு இருக்காடிங்கன்னா அவர் ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. அப்போ டீயை குடிச்சிட்டு அவன் உட்காந்துருந்தேன். 8:30 மணிக்கு காலையில் ஏசுதாஸ் வந்தார். வந்துட்டு அவர் திருப்பி போயிட்டார். ஒருத்தர் அந்த ப்ரொடக்ஷனில் உள்ளவங்க பேசுகிறாங்க, வந்தார், அவர் பாம்பே போயிட்டார், இனிமேல் ரெக்கார்டிங் நடக்குதான்ட்டு. ஒருத்தர் முன்னேறுவதில் நமக்கு சம்மந்தம் இல்லாதவர்களெல்லாம் நம்மளை ஒரு விமர்சனம். அப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போனோன்னா அவ்வளோதான், விளங்குதாது அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு இந்த சினிமாவுக்கு என்னால் பரம்பரையில் சினிமா பார்த்தது தானே முடிஞ்சு. அப்புறம் ஏசுதாஸ் மாலையே திரும்பி வந்தார். எங்கேயோ ஒரு ரெக்கார்டிங் பாம்பே போயிட்டு உடனே வந்துட்டார். எனக்கு பாம்பே போயிட்டு ஒரு நாளில் திரும்பி வரணுங்கிறது கூட தெரியாது. அப்புறம் ஏசுதாஸும் வாணி ஜெயராமும் பாடினாங்க. டேக் ஆகிடுச்சு. அப்போ திடீர்னு எம்எஸ்வி கூப்பிட்றாருன்னு ஒருத்தவங்க ஓடியாந்து கூப்பிட்டாங்க. அவர் எங்கேயா கவிஞர் இல்லாமல் டேக் ஆகுறீங்க? அப்புறம் எம்எஸ்வி, கவிஞரே வாத்தியார் ஐயா, இது பாட்டு கரெக்டாக இருக்கா, உங்கள் வரிகள் சரியாக இருக்கான்னு கேட்டார். எனக்கு ஒரு பெரிய ஒரு மேதை, நம்ம காலையில் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டோம் நேற்று அப்படின்னு மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அப்போ அந்த பாடல் ரெடியே வெளியில் வந்துச்சு. அப்புறம் சிறை படம் 100 நாள் ஓடுனுச்சு. எங்கள் ஊர் பாலச்சந்தர் அவர் தான் சிறப்பு இருந்தது. நான் முதல் வரிசையில் ஒரு ஜிப்பாவை ரெடி பண்ணி ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஜிப்பாலாம் போட்டுட்டு புது சட்டையெல்லாம் போட்டு உட்காந்தேன். என் பேர் அங்கே ஊரில் சேகர்னு கூப்பிடுவாங்க. அதனால் இங்கே என்ன சேகர் அப்படின்னாரு. அவருக்கு தெரியாத நான் பாடலாசிரியர் ஆகிட்டேன்.
இல்லை நான் சும்மா வந்திருக்கேன், எனக்கும் அந்த கொடுக்கல வாய்ப்பு, எனக்கு கொடுக்குறேன்னு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருந்தவர் கொடுக்கலையேங்கிற அந்த வயசில் பக்குவம் இல்லைல்ல. பாலச்சந்தர் பெரிய ஆளாக இருந்தால் கேபியாக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி. இல்லை சும்மா வந்தேன் அப்படின்னு. அப்புறம் மேடையில் சீல்டு கொடுத்தாரு. 100 நாள் சீல்டு வாங்கினோடனே நான் எல்லாரும் அவுட்டு, இனிமேல் நம்ம தான் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா 3.5 வருஷம் ஓடி போச்சு. இந்த சினிமா வந்து நம்ம தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது எனக்கு புரியல. படம் எழுதுனா 100 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அது நான் ஒரு டி நகரில் ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்டப்போ தான் அந்த பாட்டையே கேட்டேன். அப்படி என்னுடைய பயணத்தை தொடங்கும். ஏஆர் ரஹ்மானோடு இணைந்து அவருடைய பல ஜிங்கிள்ஸுக்கு நீங்கள் பாட்டு எழுதியிருக்கீங்கல்ல? என்னென்னா ஏஆர் ரஹ்மானுடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சாலிடார் டிவிக்கு அதுக்கெல்லாம் நான் தான் பர்மனன்ட் ரைட்டர், பர்மனன்ட் இசையமைப்பாளர். இந்த ஏஆர் ரஹ்மானுடைய பாலிசி என்னென்னா, இப்போ நானும் சாலிடார் டிவி ஓனரும் காலையில் 6:30 மணிக்கு அங்கே போய் நிற்கிறோம் ரஹ்மான். அப்போ நம்பர் 1 அவர் இசை அந்த ஆல்பம் ஜிங்கிள்லேயே அப்போ நிறைய சம்பளம் வாங்குறாரு. இன்னொரு விஷயம், அவருக்கு இசையமைப்பாளர் ஆகணுங்கிற எண்ணமே கிடையாது. இதுதான் இப்போ சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் டியூன் வராது. இதுவும் அதிக பிரசிங்கதானம். இந்த உலகத்தில் ஆஸ்கார் விருதுன 2 வாங்கினோட்டவே டியூனே வராதுன்னா அவருடைய பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கிங். இப்போ நாங்கள் போயிட்டோம். இப்போ நான் காலையிலே குளித்து இருக்கிற எல்லா சாமி முனீஸ்வரன்லேருந்து பரமசிவம் பார்வதி வரைக்கும் கேபிள் போட்டு பேசி இது சரியாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஜப்பான் சாமி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அங்கே போய் பட்டையோடு நின்னோம்னா போய் காலைல 6:45 அவர் வீட்டில் நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். அவர் ஒரு 9 மணிக்கு வருவார். நிறைய பேர் சொல்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் மூடில் தான் இசைப்பாருன்னு. அதே ஜிங்கிள்லேயே அப்படி தான் இருந்தார் அவர். 9 மணிக்கு வந்து ஒரு ஊஞ்சலில் உட்காந்துருப்பார். அப்படியே ஒரு ஆடுவார். நாங்கள்லாம் உட்காந்துச்சு. நான் திலீப்னு கூப்பிடுவோம். என்ன திலீப் அப்படி. நம்ம வந்து எப்பயுமே தான் இந்த ஒரு கோயில் நோட்டோடு தான் இன்றைக்கி போகிறோம். இப்போ இதுக்கு இவ்வளோதாவது, என்னைக்கு இவ்வளோதாவது, மிச்சம் இவ்வளோதுன்னு ஒரு கணக்கோடு தானே போகிறோம். அந்த கலை சேவை முடிஞ்சு போய் வீட்டு சேவைக்கு வந்த நேரம் அது. அவர் இன்னைக்கு மூடில் நாளைக்கு வச்சுக்கலாம் பார், கவலையே பட மாட்டார். அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஐயையோ இவர் என்னையா அவர். அப்புறமா திடீர்னு ஒரு டியூனை சொல்லுவார். அப்படி அவர் எப்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறதுக்கு. உண்மையாக சொல்லப்போனால் அவருக்கு இசையமைப்பாளர் ஆகணும்னு ஆசை இல்லை. ஒரு சங்கீத் சிவன், சந்தோஷ் சிவனுக்கு ஒரு புத்தான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அதை பண்ணார். அப்போ அவருக்கு இதில் ஏன் வரணும், ஏன்னா அதுலேயே அப்போ 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற உயர்ந்த நிலையில் இருந்தார். அப்போ அம்மா கூட சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அப்போ நாங்கள் எங்கள் வார்த்தை ஜாலத்தில் கடவுளும் உன்னை இசையமைப்பாளர் ஆக்குறாரு, நீ ஏன் வரமாட்டேங்கிற, நீ வாயா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிள்ளி அவரை மோட்டிவேட் பண்ணி ஒரு 2 நாள் உட்காந்து. இதே மணிரத்னத்திட்ட அந்த அழைப்பு வந்த பிறகு அழைப்பு வர்றதுக்கு முன்னாடியும் அவருக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அழைப்பு வந்ததுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது வாய்ப்பு வந்தது அவருக்கு இசையமைப்பாளராக? இல்லை, அந்த சங்கீத் சிவன் மலையாள படம் ஒன்று பண்ணுறதுக்காக ஒரு பேசி வர்றது. அவருக்கு இதில் ஜிங்கிளில் நம்பர் 1ல் இருக்கிறார். 5 லட்ச ரூபா ஜிங்கிளுக்கு சம்பளம் வாங்குறாரு. என்ன ஜிங்கிள் உங்களுக்கு தெரியாதா? டட்டா 5 லட்ச ரூபா. இதுக்கு எதுக்கு மண்டையை உடச்சிக்கிட்டு போய் கம்போசிங் பண்ணணுன்னு அவருடைய மனநிலை. எனக்கு என்னென்னா, நமக்கு ஒரு இசையமைப்பாளர் கிடைப்பாரேங்கிறது மோட்டிவேஷனில் வந்து அவருடைய இசையை ஆஸ்கார் வாங்க வைக்கணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. பார்ட்டி வந்துச்சுன்னா நமக்கு 4 பாட்டு இந்த பக்கம் உழுவுமே அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அவர் இசையமைச்சார். முதல் படமும் அவர் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றி வந்துச்சு. 2வது படம் நான் தான் பாடலாசிரியர்னு முடிவு பண்ணேன். அப்படியா? முடிவு பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இந்த ரேவதி தயாரித்த படம். ஆமாம், 13/8/92 எனக்கு ஒரு ஃபோன் வருது. அன்னைக்கு எனக்கு எல்லா கிரகங்களும் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா எம்எஸ்வி எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு, எஸ்ஆர் ஃபைன் ஆர்ட்ஸ்னு ராஜா அண்ணாமலை மன்றத்தில். என்னை அறிமுகப்படுத்திய எம்எஸ்வி ஒரு பட்டம் கொடுக்குறாரு. கவி குப்பைன்னு கொடுத்தா கூட நான் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என்ன பட்டம்னு போய் கேட்க முடியாது. பட்டம் மெல்லிசை மன்னர் என்னை பாராட்டுகிறார், எஸ்ஆர் ஃபைன் ஆர்ட்ஸ் எம்எஸ்வி கையாளன்னு அங்கே போயிட்டேன். அங்கே போனோன்னே கவிஞானின்னு பட்டம் கொடுக்குறாங்க. ஏன் இருக்கிற பிரச்சனை இல்லை, நீங்கள் வேற ஏன்னு புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும் ஏன்டா இசைஞானி இந்த பக்கம் கவிஞானின்ட்டார். அது எனக்கே தெரியாது. ஏன்னா அதனால தான் அந்த தேதி என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தியது 92. அப்போ கிளம்பிட்டு நான் கவிஞானின்னு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு எம்எஸ்வியால் சந்தோஷப்படுறதா என்னையா தேவையில்லாமல் அப்படின்னு வந்தால் அப்போ தான் ரஹ்மான் பேசுகிறார். நான் திலீப் பேசுகிறேன் அப்படின்னாரு. சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு. இல்லை, எல்லோரும் சொல்கிறாங்க இந்த காம்பினேஷனை பிரிக்க வேண்டாம், வைரமுத்து சாரோட மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு, அதனால் இந்த படத்தை அவரை வச்சு எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் விடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இல்லை, நானும் கொஞ்சம் அப்படி யோசிக்கிறேன்னாரு. சரி, என்றைக்காவது நீங்கள் என்னை ஒரு கவிஞன் என்று அங்கீகரித்தால் அன்றைய அழைக்கும், அது வரைக்கும் என்னுடைய கால்கள் உங்கள் வீட்டு பக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் நான்
சார் நாங்கள் ரயில்வே கேட்லேயே தலையை குனிஞ்சு போக மாட்டோமே. ஒன்று அந்த கேட்டை உடச்சிட்டு போவோம், இல்லைன்னா ஜம்ப் பண்ணி போவோம். அதில் என்ன பாட்டுக்காக போய் அது குணத்தை எப்படி மாற்றிக்க முடியாது. ஆக்ட் பண்ணுறது என்னத்துக்கு அவசியம் இருக்குது? எப்படியா இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் மரணம் உண்டு, அதை நெருங்கிடும் வரையில் நம் பயணம் உண்டு. எழுதுன எழுத்து மேலே எனக்கு நான் ஒரு பாட்டு எப்பயுமே டெய்லி சொல்லுவேன். நாடெல்லாம் சென்னல்லே விளைகினும், நாட்டு நதியெல்லாம் நவமணியை கொழிக்கணும், காடெல்லாம் ஆடையாய் காய்க்கணும், மேகம் கனகமுது புழியணும், ஆடலம் புரியும் அம்பலவானன் அவரவர்க்கு அமைத்ததே அல்லால் வீடெல்லாம் புரண்டு உருண்டு அழுகினும் வருமோ விதியின் மேல் எல்லளவு அதிகம். முப்போகமே நெல் விளைஞ்சாலும் நீ எத்தனை கிலோ அரிசி சாப்பிடுவோ அதுதான்டா சாப்பிட போகிற. நதியா நவரத்னங்களாக ஆற்றுல அடித்து வந்தாலும் உனக்கு எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும். மழை தங்கத்தாலேயே மழை பெய்தாலும் உன் வீட்டில் எத்தனை சொட்டு விழுமோ அவ்வளோதான் வரும். பருத்தி பஞ்சு பட்டு ஆடை ஒன்றும் இல்லை. இந்த இன்டர்வியூ முடிச்சு நல்லா பேசுனீங்கன்னு எனக்கு கருப்பில் சட்டை கொடுத்தா நான் போட மாட்டேன். ஏன்னா இதுலேயே மூஞ்சி தெரில, நான் கருப்பில் இதில் எங்கேயே போய் போகிறது. நாங்கள் இந்த பிளாக் போர்டில் ஒரு ஒயிட்டில் ஒரு புள்ளி வச்சா தெரியும். அது மாதிரி நாங்கள் கருப்பை மறைக்கிறது இதை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் அப்படி ஒரு நமக்கு உள்ளது நடக்குங்கிறதுனால நான் அப்படி சொல்லிட்டேன். நான் தேடி வர மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சோல பசுங்களேன்னு ஒரு பாட்டு எழுதினேன். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியும் தமிழக அரசு விருந்தையும் எனக்கு சேர்த்து கொடுத்துச்சு. அப்போ அதில் அவர் சிறந்த இசையமைப்பாளர்னு வேறொரு படத்துக்காக உட்காந்துருக்கார். அந்த அவார்டு வாங்குறவர்கள் செலிப்ரிட்டியில் அவர் உட்காந்துருக்கார். அப்போ என் மனைவி, ஒரே மனைவி தான், அது 2 பிள்ளைங்க, ஊர்லேருந்து அப்பா அம்மா, டெம்போலேயே எல்லோரும் ரெடி இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டில் ஒரு 4-5 பேரோட நான் அந்த அவார்டு வாங்க போனேன். அப்போ ஏஆர் ரஹ்மானை நீண்ட இடைவெளிக்கு பின் சந்திக்கிறேன். ஏன்னா அவர் வெற்றியின் உச்சத்தை தொட்டார். நான் வணக்கம் வச்சு அவர் திருப்பி யாருன்னு கேட்டாருன்னா இது ஏன்டா சொல்லணும்னு அவார்டுக்கு உட்காந்து திரும்பல அந்த பக்கம் திரும்பவே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா அவார்டுன்னு அறிவிச்சிட்டாங்க, கடைசி நிமிஷத்தில் மாற்றிட்டாங்களா, ஏன் டென்ஷன் அது சோழ பசுங்களையே நிச்சயம் நமக்கு தான் அப்படிங்கிற அந்த முத பரம்பரையிலே இப்போ தான் முத தங்கப்பதக்கத்தை வாங்க போகிறேன். அந்த டென்ஷனில் உட்காருங்க. ஏஆர் ரஹ்மானாவது போய் அப்படின்னு நான் போட்டு உட்காந்தேன். திரும்பி நல்லா இருக்கீங்களான்னாரு. நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இந்த கவிஞனுக்கு எப்பயுமே கொஞ்சம் நக்கல் இருக்கும். திரும்பி வீட்டில் நல்லா இருக்காங்களா, என் பையன் பேர் தயானந்த், தயானந்த் நல்லா இருக்காரா, பாப்பா நல்லா இருக்கான்னாரு. இந்த பின்னாடி இருக்காங்கன்னு அவர் என்ன நினச்சாலும் தெரியாது. மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து ஏஆர் ரஹ்மான் மேனேஜர் பேசுகிறேன், சொல்லுங்கள். நைட்டு 10 மணி 9 மணி இருக்கும். ஃபோன் பண்ணி சார் உங்களை வர சொன்னார்னார். ஓகே சார், நான் காலையில் எத்தனை மணிக்கு வந்துடணும், 6 7 8? ஏன்னா நம்ம காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு இருக்கிற சாமியெல்லாம் எழுப்பி பூவை போட்டு தூங்கவே விட்றதில்ல சாமி. பத்தியை காட்டி சூடத்தை காட்டி எங்கள் வீட்டில் சாமி பூரா மயக்கத்திலே இருக்கும், ஒன்றுமே கெடினஸ்லேயே இருக்கும். பட் அது மாதிரி பத்தி சூடம் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அது கெடினஸில் பக்கத்து வீட்டை நல்லா பார்க்குது நம்ம. அது மாதிரி நான் அப்படியே பூஜை பண்ணி வெளியில் கிளம்புறது பழக்கம் நமக்கு. குளித்து பூஜை பண்ணி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அப்படி தான் நான் அப்படி தான் பழகியிருக்கேன். அவங்க வந்து சார் அப்படின்னா இல்லை சார் இப்போ வர சொல்கிறாரு. என்ன 10 மணிங்க இரவுனார். இல்லை சார் இப்போ இரவு தான் இங்கே பணி நடக்கும்னார். எனக்கு அதுவே ஏன்னா அப்போ 250 படங்களை நான் தாண்டிட்டேன். அப்போ இப்படி பழகப்பட்டது. அப்படி அதுவும் வெளியில் கிளம்புக்குள்ளே பட்டையை குலைச்சி வேற போட்டுக்கிட்டு சந்தனத்தை வச்சு அப்படியே போனவன் 10 மணிக்கு திரும்பி ஒரு குடியை குளிச்சுட்டு மறுபடியும் சாமிகிட்ட நைட் ஷிஃப்ட்டில் ஒரு பத்தியை ஏற்றி வச்சு அப்ளிகேஷனை போட்டு மேட்ரை கவனிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், 2 பாக்கெட் பத்தி எக்ஸ்ட்ரா எழுதுகிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனால் அவர் தனியாக உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கார். பக்கத்தில் கேஎஸ் ரவிக்குமார் உட்காந்துருக்கார். ஏஆர் ரஹ்மான் என்னை பார்த்தவனும் ஏந்திரிச்சார். எனக்கு அது ஒரு அப்போ அதுக்குள்ளார அவரை பற்றி அவர் மெர்னாலிச்சின்னு வர்றாரு, அவரு வர்றாரு, உலகத்தினுடைய அத்தனை இயக்குநர்களும் அவரை நோக்கி இருக்காங்கிற சூழ்நிலையில் இருக்கார். நம்மளை கண்டு எழுந்திரிச்சோன்னே கேஎஸ் ரவிக்குமார் கூட என்ன சார் உங்களை கண்டு எழுந்திரிக்கிறேன் சார், வயசானவனே எழுந்திரிச்சு பாருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகக்கூடாது. முன்னாடியெல்லாம் பேசி கேட்டோம் இல்லையா, அதனால் இப்போ பேசுகிறதே இல்லை. என்னை வந்து நீ உஷாருன்னா பயங்கர உஷார். பேசுனா காசு கிடைக்குன்னா பேசுகிறது, இல்லாட்டா பேசுகிறது இல்லை. இப்போ நீ ஒரு மிகப்பெரிய கவிஞர் அப்படின்னா என்ன என் மண்ணு மாதிரி அது எனக்கு கவனம் பூரா அந்த பாக்கெட்லேருந்து அந்த நோட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது 5000 10,000 எதுக்கு இவர்கிட்ட பேசிட்டு அந்த மனநிலைக்கு வந்ததுனால அவர் சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லலை. அப்போ இதே தான் மறுபடியும் எனக்கு ஃப்ளாஷ்பேக்கு. டிஆர் பாப்பா, வி குமார், இந்த மாதிரி ஒரு 10 பேர் மாதிரி ஒன்றுமே காணுமே. ஆர்கெஸ்ட்ரா நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்கா, ஓகே சரி, டடரா 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 அப்படின்னு. என்ன டடரா டடரா டடரான்னு நைட்டு 11 மணி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு டீ வந்துச்சு குடித்தேன். என்ன இது என்னங்க அதுன்னா, இல்லை இது ஒரு கவிஞர் எழுதுனது, அது செட் ஆகலை, நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு. டடரா டடரா டடரான்னாரு. என்ன சுச்சுவேஷன், அதான் இது ஒரு ஓகே சார்
திருடா திருடி, அழகா அழகி அப்படின்னு 4-5 வார்த்தை சொல்லிட்டு ரசிகா ரசிகான ஓகே அவ்வளோதான், அதான் பல்லவினர். இப்போ இவர் தான் டைரக்டரா, யார் டைரக்டர் ஒன்றுமே தெரியாது எனக்கு. அவர் நைட்டு 11 மணிக்கு நானும் அவரும் ஏதோ பேங்கு கொள்ளடிக்கிற மாதிரி அரை தூக்கத்தில் போயிட்டுருக்கோம். ரசிகா ரசிகான ஓகேன்னாரு. அப்புறம் சரணம் சொல்லுங்கன்னாரு. அப்படியே சொன்னேன். சொல்லி முடித்தோன்னே கவர் வந்துச்சு. நமக்கு மகாலட்சுமி நைட்டு 12 மணிக்கு வந்துட்டாலே, அது எதிர்பார்த்ததோட கொஞ்சம் பெரிய கவர். வாங்க அடிக்கடி சந்திப்போன்னாரு. ஆனால் ஒன்றுமே புரியல. டப்புன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு ஆவின் பாலோட திரும்பிட்டேன். ஏன்னா விடிய காலில் அடித்து முடிஞ்சு கிடிஞ்சு இதோட பணத்தோடு சென்றேன். அப்புறம் அந்த போர்க்களம் எங்கேன்னு ஒரு பாட்டு கொடுத்தார் தெனாலியில். அப்படி அவர் கொஞ்சம் நல்லா பேசினார். எனக்கு அவர் பாட்டு கொடுக்கல. நான் அவருக்கு 2 பாட்டு தான் இருக்கேன். ஜிங்கிள் 100கணக்கில் இருக்கேன். ஆனால் நான் பாம்பேயில் வந்து ஐபிஆர்எஸ் டைரக்டராக ரொம்ப 18 வருஷமாக இருந்தேன். இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டி டைரக்டர். அப்போ நானும் ஷியாம் சாரும் பாம்பே ஏர்போர்ட்டில் இறங்குறோம். ஏறுமான சுற்றி 100 பேர்கள் இருக்கிறாங்க. ஆஸ்கார் அவார்டெல்லாம் வாங்கிட்டார். நான் பார்த்துட்டேன் அவரை பார்த்துட்டு நம்மளை போய் பார்த்துட்டு அந்த அவ்வளோ, ஏன்னா உலகின் ஜாம்பவான்கள் அவரை சுற்றி நிற்கிறாங்க. நானும் ஷியாமும் ரைட் கட் பண்ணி யூட்டர்ன் போட்டு அப்படி ஓரமாக அந்த பக்கம் போகிறேன். நான் பாட்டு போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு வெளியில். பின்னாடி வந்து யாரோ ஜிப்பாவை பிடிச்சி எழுக்கிறாங்க. திரும்பி பார்த்தா இறகுமான். ஏன்னா அந்த கெத்தே குறையிலேன்னாரு. அது சாகு வரைக்கும் குறையாதுங்க அது. நல்லா இருக்கீங்களா? அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். அவர் அந்த விஷயத்தில் கிரேட். இல்லை, இப்போ நமக்கு ஒருத்தர் கொடுத்தாதான் நமக்கு நல்ல இசையமைப்பாளர் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? வியாபாரம் இது. யார் யாரை தயாரிப்பாளர் சொல்கிறாங்களோ அவருக்கு யார் கம்ஃபர்ட் ஜோனோ ஒன்றும். சரி, ஒரு தமிழன் இப்படி உலகத்தை வென்றான், வாழ்க வளர்க அப்படின்னு மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டேன். அப்படி அந்த நட்பு அப்படியே நீடிச்சு. உங்களுடைய பாடலை பாடிய பாடகர்களில் உங்களுடைய மனம் கவர்ந்த பாடகர்கள்னால் யார் யார் சொல்லுவீங்க? மனம் கவர்ந்த பாடகர்னா எஸ்பிபி வந்துட்டாருன்ட்டு நம்ம பாத்ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னா பாடி முடிச்சிடுவார். இப்போ பாட்டு இருக்குது, ஒரு சுச்சுவேஷன் ஓகே ஆகிடுச்சு. சரி, இசையமைப்பாளர் வந்தால் பாடுவார், கற்றுக்குவார். அதுக்கப்புறம் நமக்கு பாடிட்டு வருவார்னு ஒரு நேச்சுரல் காலுக்காக அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. பிறையை கேளுங்க அப்படிம்பார். என்னன்னா 15 நிமிஷத்தில் பாடி முடிச்சிடுவார். அதில் ஒரு கவிஞன் சொல்லாத பாவங்களை சொல்லுவார். இப்போ அவருடைய சிம்பிளிசிட்டிக்கு சொல்கிறேன். இந்த ஆண்டு பிப்ரவரி 5 இலங்கையில் நான் கம்பன் கவியரங்கத்துக்கு தலைமை தாங்குகிறேன். அப்போ அது இங்கே உள்ள தொலைக்காட்சிகள் அது வெளிப்படுத்துகிற சங்ககரா போன்ற உலகின் ஒரு 5-6 பேருக்கு வந்து சிறப்பு விருது பண்ணுறாங்க. கம்பன் கழகம் எஸ்பிபிக்கு பண்ணுறாங்க. அவரை வெண்கோட்டுற கொடையில் பூர்ணகும்ப மரியாதையோடு அழைச்சிட்டு வராங்க. அங்கே என்னுடைய கவியரங்க என் தலைமையில் உலகின் தலை சிறந்த கவிஞர்கள் பாடினாங்க. பாடி முடித்து எனக்கு பக்கத்தில் நானும் என் மனைவியும் போயிருந்தோம். என்னுடைய நிகழ்ச்சி 5:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. 6:30 மணிக்கு இவருக்கு பாராட்டு விழா. சரி, நம்ம கடல் கடந்து வளர்ந்துருக்கோம், நம்ம அவரை பார்க்க போகிறது நல்லா இருக்காது பார்க்காம அப்படின்ட்டு நானும் என் மனைவியும் ஓரமாக போய் நிற்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டத்தில் நான் தான் நாயகன். அது பெரிய மயில் சிம்மாசனத்தில் உட்காருங்க. இப்போ போய் எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லைன்னா கொஞ்சம் ஓரமாக நின்று பார்க்கலான்னா என்னை பார்த்து அழைச்சிட்டு போகிறாங்க. என்னை பார்த்துட்டாங்க. கொஞ்சம் இருங்க சார், இந்த அதெல்லாம் சரி பண்ணிட்டு உங்களுக்கு சீட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணுன்னார். எஸ்பிபி ஏந்திரிச்சு நின்றுட்டார். அங்கே பிறை அப்படிங்கிறார். இல்லை மேடைக்கு எட்டு பி மூவ். அவர் கிளம்பி அழைச்சிட்டு போகிறாங்க. ஃப்ரண்டில் உட்காந்துருக்காரு. நான் வந்ததை அவர் எதிர்பாராமல் பார்த்துட்டார். உடனே பிறைன்னு எழுந்திரிச்சு நின்றுட்டார். எஸ்பிபி எழுந்திரிச்சு நின்னோடனே அப்புறம் அந்த சீட்டு எப்படி நமக்கு கிடைக்காம இருக்கும். அப்படி போனார். திரும்பி மேடையில் போய் கூட என்னுடைய ஆரோக்கிய நண்பர் சந்திரசேகர் இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னார். என்னுடைய இயற்பெயர் சந்திரசேகர். அதை வந்து நான் 1983 முதல் பாடல் அவர் பாடக்குள்ள நான் சொன்னேன். அதே மேடையில் சொல்கிறார், என் நண்பர் ஆரோக்கிய நண்பர் சந்திரசேகர் இங்கே வந்திருக்கிறார், அவருடைய பாடலை பாடி புகழ் பெற எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னார். இது எங்கே சார் நீங்கள் அந்த ஒரு அதெல்லாம் நீங்கள் சிம்பிளிசிட்டிக்கு ஒரு பெயர் தான் அப்படி. ஏன்னா எனக்கு எத்தனையோ இது ஒரு காதல் கவிதைகள் அப்படிங்கிற பாட்டு நிறைய பாடல்கள் எனக்கு பாடி, எனக்கு 200 பாடல்கள் மேலே அவர் பாடியிருப்பார். என்ன அவர்கிட்ட பிடிக்கும்னா, என்ன பிறை ஏதாவது பிரச்சனை இருக்கா, எப்படி இருக்குது, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பார். இன்னொன்று, எத்தனையோ பாடகர்கள் இருக்கிறார்கள், பாடினோன்னு அந்த பேப்பர் அப்படியே கிடக்கும். அவர்கிட்ட நான் வியந்த விஷயம் என்னென்னா, பாடலை முதல்ல எழுதிக்குவார். இன்றைக்கி அவர் 40,000 பாட்டு பாடினா 40,000 பாடலுடைய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் யார் எந்த கம்பெனி, யார் பாடலாசிரியர், எதிர்ப்பு அணியில் யார் பெண் பாடுகிறாள், அதெல்லாம் நோட் பண்ணி
ஒரு 15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் இருங்க நான் பார்த்துக்கிறேன் பாரு 15 நிமிஷத்தில். ஒருத்தருப்போம் என் டேப் ரிகார்டர் சரியாக வேலை செய்யலை. டேப் ரிகார்டு நமக்கு ராசி எப்போ உடனே திடீர்னு அடுத்த ரெக்கார்டிங்கில் ஒரு டேப் ரிகார்டு இருந்தாங்க. அன்றைக்கி என்னமோ டேப் ரிகார்டு ஏதோ பிரச்சனை நான் கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி மற்றவர்களுடைய அந்த கஷ்டங்களை இன்றைக்கு வரைக்கும் அவர் 4/6/46 பிறந்தவர். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசின்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஷேர் பண்ணிக்குவார் என்கிட்ட. இது மாதிரி கோயிலுக்கு போனேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். அப்படி ஒரு அகால மரணம். கடவுளை பற்றி 10,000 பாட்டு பாடினவருக்கு அப்படி ஒரு போராட்ட மரணங்கள், அது ஒரு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சோகம். அப்படி ஒரு வியப்பு. அப்புறம் மனம் என்னென்னா விளையாட்டு பிள்ளையாக இருப்போம். எவ்வளோ சீரியஸ் அம்மா இறந்து போச்சுன்னா கூட நம்ம சோகப்பாட்டு எல்லாம் கொஞ்சம் சோகமாக இருப்போம்ல, அவன் ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பான். அவன் இடுப்பு கிள்ளிக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிருப்பான். ஆனால் பாடக்குள்ளே கரெக்டாக பாடிவிடுவோம். அப்புறம் யேசுதாஸ் ரொம்ப நிதானமாக பாட்டை கற்றுக்குவாப்புல. கற்றுக்கிட்டு அந்த நான் யேசுதாஸுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். முதல் பாட்டும் யேசுதாஸ் தான். தனிப்பட்ட ஆல்பமும் நிறைய ஐயப்பனை பற்றியே இருக்கும். அவர் உணவு பழக்க வழக்கங்களில் முழுதும் கட்டுப்பாடு இல்லாதவர் எஸ்பிபி. ஐஸ்கிரீமாக சாப்பிட்ரு, நல்ல சாப்பாடாக சாப்பிடு, ஜில்லுனா சாப்பிடு, இளநியாக சாப்பிடு, எல்லாம் சாப்பிடுவார். இறைவன் கொடுத்த வரம். அப்படியே இந்த பக்கம் யேசுதாஸ் சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவார். முழு கட்டுப்பாடு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், சாதகம் பண்ணிகிட்ருக்கார். அதாவது உலகத்தின் உச்சியில் நம்பர் 1 சிங்கர்னு இருக்கிறப்பையும் சாதகம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த இடமும் இந்த தொழில் தான் கொடுத்துச்சு. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் சாதகம் முடித்து அந்த தம்புராவை வச்சுட்டு தான் வந்தார். உணவில் அது கிடையாது, காரம் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாதுன்னு கட்டுப்பாடு. நான் அவரோட உட்காந்து சாப்பிடக்குள்ளே பார்த்தேன். இது ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மாதிரி ஜானகி அம்மாவுக்கு இந்த தானந்தன கும்மி கொட்டி நிறையா பாட்டு பாடியிருக்காங்க. அதில் தானந்தன கும்மி கொட்டி ஆக யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே, இது இளையராஜா அன்றைக்கி பாட்டை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். அது சுந்தரராஜன் உங்களுக்கு தெரியும், அந்த அசோசியேட், அவர் தான் வாய்ஸ் மிக்சிங் பண்ணுறாரு. இந்த அம்மா பாட்டை கேட்டாங்க. பாட்டுட்டு கவிகாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அம்மா அப்படின்னு நான் ஒரு 5 அடியாக சுருக்கி அப்படியே அம்மா அப்படின்னு பார்த்தாங்க. தான் அந்த நச்சல் ஏதோ தானா கும்மி கொட்டி அப்படின்னு அவங்க பாடுறாங்க. நான் போய் ஜானகி அம்மா இப்படி பாடாதீங்கன்னு சொல்ல முடியாது. அது அவங்க இஷ்டம். பாடிட்டா அவர் அடுத்த நாள் நமக்கு கஷ்டம். ஏன்னா வாய்ஸ் மிக்சிங். உனக்கு கொடுத்ததை அது மிலிட்ரி டிசிப்ளினில் இளையராஜா மேட்ரு, அதனால் அதை நம்ம சொல்ல முடியாது. அப்போ அம்மா இது டியூன் அழகாக வந்தம்மா, எனக்கு தமிழே சரியாக தெரியாது, அதில் தெலுங்கு எப்படி అలాగా ఉందమ్మా అది తానంతన కుమ్మి కొట్టి అంటే రాజా గారు చెప్పారమ్మా అలాగా ఉంటే బాగుంటుంది నేను అనుకుంటానమ్మా அப்படின்னா நச்சலேதுன்ட்டாங்க. இப்போ வெளியில் இளையராஜாட்ட ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த பாட்டை பற்றி பிரச்சனை இல்லை, அடுத்த எதிர்கால பாட்டுகள் ஒரே இருட்டாக தெரியுது. போட்டு அந்த அம்மா தானாக கும்மி கொட்டின்னு பண்ணுங்க. அது என்ன தானாக கும்மி கொட்டி ஏதாவது சமாளிங்கன்ட்டார். இப்போ நான் என்ன செய்கிறது, வந்தேன், டக்குன்னு யோசித்தேன். எங்கள் அம்மா பேர் தனலட்சுமி. அம்மா ஏமி அப்படின்னாரு. మా అమ్మ పేరు ధనమ్మ, మా అమ్మ పుట్టిన రోజు ఈరోజు, எங்கள் அம்மா பிறந்த நாள் இது, அதுக்காக நான் ஒரு நன்றிக்காக தானந்தன கும்மி தானம் தனம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்தேன். அதே பலேபாக என்ன தானந்தன கும்மி கொட்டின்னு அந்த அம்மா பண்ணாங்க. எப்போ ஆளை விடம்மா சரி ஒரு பாட்டு எழுதி அதை எக்ஸிக்யூட். நான் ஒரு பாட்டு உங்களுக்கு சித்தார்த்தா மியூசிக்கில் பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு மட்டும் கரெக்டாக வெளில வந்துட்டா நான் தான் உலகத்தில் நம்பர் 1 கவிஞர். கண்ணதாசன் விட்டு, வாலியை விட்டு, வைரமுத்தை விட்டுன்னு மனசில் ஒரு கற்பனை. காதல் தாமரை காற்றில் ஆடியே கவிதை படிக்குது, நீலவானமே நீந்தும் மேகமோ கேட்டு ரசிக்குது. ஆகா சபாஷ் கண்ணதாசன் அப்படின்னு நினைக்கிறேன். அது வாய்ஸ் மிக்சிங்கே நான் போகலை, என்ன கூப்பிடல. திருப்பி பாட்டு நல்லாருக்கு வந்திருக்கு சார்னு கேட்டால் காட்டு டாமட்டி காட்டின் ஆடியே கவிதை கடிக்கிட்டு டாட்டு டாட்டி டீட்டு டாட்டு யாரோ புது பாடகர். என்னையா கவிதை எங்கடா கடிக்குது இதில். இதுதான் பாட்டு நான் எழுதுறது. காதல் தாமரை காற்றில் ஆடியே கவிதையை படிக்குது, நீலவானிலே நீந்தும் மேகமோ கேட்டு ரசிக்குது. கண்ணதாசன்டா அப்படின்னு காலையில் தூக்கி விட்டோன்னே அடிச்சாம்பார் மண்டையில் ஒரு அடி. காட்டு டாமட்டி காற்றில் ஆடியே கவிதையை கடிக்கிட்டு டீட்டு ஆடிட்டு டீட்டு டாட்டு என்னையா பண்ணுறீங்க. இல்லை சார் இதுதான் சார் ஸ்டைலு, நிலான்னு சொல்லக்கூடாது சார், நில்லோ அப்படின்னு சொல்லணும். நான் ஒரு பாட்டு பிரியமானவளே எழுதியிருக்கேன். அவன் பாடியிருக்கான் பெரியம்மா மகளிர்னு. பெரியம்மா மகளிர் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணுறது இல்லைடா. நீங்கள்
இந்த கன்வீனியன்ஸ் கொடுக்கறதுக்காகவோ கவிஞர் இப்போ வாய்ஸ் மிக்சிங்கில் கூப்பிட்றதே கிடையாது. முன்னாடியெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க. ஒரு உதாரணம், நான் சைலன்ஸ் காதல் செய்யும் நேரம் இது அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுகிறேன் பணக்காரனில். இந்த டியூன் கிடச்சிருச்சு, நான் எழுதலை, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை எழுதலை. ஏன்னா ரெக்கார்டிங் தேதி தெரிஞ்சப்போ அப்போ அதுக்குள்ளே வளர்ந்துட்டேன் இல்லையா, அந்த ஒரு ரெக்கார்டிங் சொன்னோன்னே டக் டக் அப்படின்னு எழுதுவோம் அப்படின்னு எழுதி. சத்யஜோதி தியாகராஜன் சார், ராஜா சார் கால் ஷீட் நாளைக்கு ரெடியாக பாட்டு ரெடியான்ட்டார். ஓ ரெடி அப்படின்ட்டேனா. சரின்னு வீட்டுக்கு போனால் வீடு பூட்டியிருக்கு, எங்கே காணும், பாட்டு ரெடி பண்ணி கொடுத்தாகணும். அப்புறம் கேட்டால் அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், என் மனைவி அவ்வளோ பிரபலம் இல்லையா, நானே பிரபலம் இல்லை, அப்புறம் மனைவி எங்கே பிரபலம். அப்புறம் அவங்கள கேட்டேன், என்னன்னு தெரிலங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க எங்கேயோ தூக்கிட்டு போனாங்கன்னு. அப்புறம் எங்கே போனாங்கன்னு ஒரு துப்பறியும் லாக்காக ஃபிக்ஸ் பண்ணி போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்டால், அங்கே அடையாறில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, குழந்தை இன்டைஜஷன் டயரியா சீரியஸுங்கிறாங்க. திருப்பி ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு அங்கே ஓடி என்ன அனுச்சுன்னா, அப்போ நான் போய் என்னம்மா அடிச்சுன்னா, அவள் உடனே என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னா சைலன்ஸ் அப்படின்னு ஒரு குரல். என்ன படித்த நீங்களா அப்படி ஹாஸ்பிட்டலில் அப்படின்னாங்க. ஓ அப்போ தான் நமக்கு படித்த ஞாபகமே வருது. ரைட்டு. அப்புறம் என்னன்னு சொன்னேன், வீட்டு சாவி எங்கன்னு, என்றைக்குமே பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வருவா, நமக்கு தான் சொல்லணும். அப்போலேருந்து ஆரம்பத்துலேருந்து இந்த கிரகங்கள் நம்மளை சேஸ் பண்ணுறதுனால என்னென்ன இடைஞ்சல் வரணுமோ கவிஞர் ஆகிறதுக்கு. அப்புறம் அங்கே வாங்கிட்டு வந்து அந்த டியூனை எழுதிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, இப்போ வாய்ஸ் மிக்சிங் ஆரம்பி வந்து இப்போ மினிஸ்டராக இருக்குது, அவர் வெயிட்டிங், இளையராஜா வெயிட்டிங், எல்லோரும் வெயிட்டிங். ஆரம்பி இருப்பி சொல்லிட்டார், கவிஞர் வந்தோன்னே வாய்ஸ் மிக்ஸ் பண்ணலான்ட்டு. இது நடக்கிற கதையாக அது. நான் அடையாறில் இருக்கிறேன், ஹை ஜம்பு லாங் ஜம்பு ட்ரிபிள் ஜம்பில் கூட ஆஞ்சநேயர் மாதிரி பறந்து வர்றதுக்கும் வசதி இல்லை, கார்லாம் இல்லாத நேரம். அப்புறம் வந்து சேர்ந்தேன், இளையராஜா ஒரு பார்வை பார்த்தார். ஏன்னா எனக்காக ஒரு வெயிட்டிங்கிற நிலைமை, இணைய பாட்டு கிடைக்கிறதே பிரச்சனை. அப்போ அதை வச்சு தான் இந்த சைலன்ஸ் காதல் செய்யும் நேரம் இதுன்னு பணக்காரன் எழுதுறேன். அதனால் கவிஞனுக்கு சோகங்கள் இல்லாமல் வந்து சுகப்பாடல் எழுதுறதோ, சுகங்கள் இல்லாமல் சோகப்பாடல் எழுத முடியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.